பிராமண நல்வாழ்வு முன்னேற்றம் என்ற கொள்கைக்காகவும் பிறர் முன்னேற்றமே தமது உயர்வு என்ற நோக்கத்திற்காகவும் கோவையைச் சேர்ந்த தொழில் முனைவோரால் தொடங்கி நடத்தப்பட்டு வரும் குளோபல் பிராமின் வெல்ஃபேர் போரம் அமைப்பின் முப்பெரும் விழா 2025 கோவை ராம்நகரில் அமைந்துள்ள சுபஸ்ரீ ஹாலில் இனிதே நடைபெற்றது. குழு உறுப்பினர்களை ஊக்கப்படுத்தவும் தன்னலம் பாராமல் சமுதாய நலனுக்காக அயராது பாடுபடுவோரில் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கௌரவிக்கும் விதமாகவும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவ மாணவியருக்கு உதவும் பொருட்டும் ஆகிய மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழா 2025 கொண்டாடப்பட்டது. ஷங்கர் ஐகேர் நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் டாக்டர் ஆர்.வி. ரமணி தலைமை விருந்தினராக பங்கேற்றார். கோடை காலத்தில் கோவை பொதுமக்கள் தாகம் போக்க சிவானந்தா காலனி, ஆர்எஸ்புரம் ஆகிய இடங்களில் GBWF-இன் முன்னெடுப்பால் நடைபெற்ற 100 நாள் நீர்மோர் பந்தல் சேவை திட்டத்தில் தொண்டாற்றி தங்கள் நேரம், பொருள் உதவி மற்றும் உடல் உழைப்பு நல்கிய குழு உறுப்பினர்களை ஊக்குவிக்கும் முகமாய் நிகழ்ச்சி தொடங்கியது. பிறகு டாக்டர் ஆர்.வி. ரமணி அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை தன் மூச்சாக கொண்டு தொண்டாற்றும் சமூக தொண்டர், வள்ளல் மற்றும் கிரீன் லா என்டர்பிரனர் முதன்மை அதிகாரி திரு அவினாஷ் நாராயணசுவாமி அவர்களுக்கு GBWF-இன் சார்பாக சுற்றுச்சூழல் தொலைநோக்கு முன்னோடி என்ற பட்டமும் கேடயமும் வழங்கினார். அடுத்து GBWF-இன் முத்தாய்ப்பான திட்டத்தின்படி அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணவ மாணவிய மணிகளுக்கு சீருடை, நோட்டு புத்தகம் மற்றும் கல்வி கட்டணம் ஆகியவை வழங்கப்பட்டன. விழாவின் இறுதியாய் தன் ஒப்பற்ற செயல்திறனால் எண்ணற்றவர்களுக்கு தன் சங்கரா கண் நிறுவனத்தின் மூலம் பார்வை அளித்து வரும் டாக்டர் ஆர்.வி. ரமணி அவர்களுக்கு GBWF-இன் சார்பாக நம்பிக்கை பார்வை என்ற பட்டம் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். வரவேற்புரையை GBWF-இன் தலைவர் திரு CV கிருஷ்ணமூர்த்தி வழங்க, குழுவின் திட்ட செயல்பாடுகளை செயலாளர் விவரிக்க, பொருளாளர் திரு கோவிந்த கிருஷ்ணன் நன்றியுரை ஆற்றினார். நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சியோடும், அரங்கு நிறைந்த மக்கள் வெள்ளத்தோடும், வயிறு நிறைந்த இன்சுவை விருந்தோடும் விழா இனிதை நிறைவுற்றது. And that's how my journey began in 2019 as an entrepreneur. And it's been 6 years, it's been 6 very tough years. And thanks to Natarajan sir, Krishnamurthy sir, they have stood by me, they believe in the products that I make. And like sir said at the start of this function, we've done more than 2 crores. And it's been overwhelming, the kind of support that I've received from Natarajan sir, and I thank GBWF for considering me worthy of this award. So that's one side of the story. The other side is I regularly donate blood, and when I go to hospitals, I see that the number of donors are much less than the requirement. So 10 unit தேவைப்பட்டதுனா வெறும் 3-4 யூனிட் தான் கிடைக்கிறது. So many times I'm told that the patient dies because of lack of availability of that particular blood, or even at times platelets. So most of the patients are cancer, they're having cancer or kidney problem or heart problem. So அப்படி இருக்கும்போது usually நான் எல்லா groups நான்